தெனாலிராமன் கதைகள் 87. குறைந்த எடை. விஜயநகரத்தில் அரவிந்தன் என்ற வணிகன் இருந்தான். அவனிடமிருந்து தானியம் வாங்கியவர்கள் எடை குறைவாக உள்ளது என்று அரசரிடம் புகார் கொடுத்தனர். அரசர் கிருஷ்ணதேவராயர் இதை தெளிவுபடுத்த தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் வணிகனிடம், "நீ பயன்படுத்தும் எடைக்கற்களை தா" என்றான். அரவிந்தன் 3 எடைக்கற்களை கொடுத்தான். தெனாலிராமன் அவற்றை அமைதியாக பார்த்துவிட்டு எதையும் சொல்லாமல் அரசரிடம் திரும்பினான். அரசர் காரணத்தை கேட்டபோது தெனாலிராமன், "இந்த எடைகளில் ஒன்றில் மிகச்சிறிய குறைவு உள்ளது. அது வாடிக்கையாளர்களுக்கு தெரியாது. இதனால் வாடிக்கையாளர்கள் குறை சொல்கிறார்கள்" என்றான். அரவிந்தன் உடனே, "அது பழைய எடைக்கல். நான் யாரையும் ஏமாற்ற நினைக்கவில்லை" என்று கூறினான். அரசர் குழம்பினார். தெனாலிராமன், "அரசே, உண்மையை கண்டுபிடிக்க இன்னொரு வழி உண்டு" என்றான். அவன் எடைக்கற்களை சூரிய ஒளிப்படும் இடத்தில் மாற்றி மாற்றி வைத்தான். அதில் ஒன்று மட்டும் தேய்ந்த தடயங்கள் தெளிவாக தெரிந்தன. அது மிகவும் பழையதோ அல்லது பயன்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டதோ அல்ல. தினமும் அதிகமாக பயன்படுத்தப்படும் எடைக்கல் என்பதும் தெளிவானது. அதுவே எடை குறைந்ததற்கான காரணம். அரவிந்தன் இதை அறிந்து வியாபாரம் செய்திருக்க வேண்டும் என்ற உண்மை எல்லோருக்கும் புரிந்தது. அரவிந்தன் இதை அறிந்து வியாபாரம் செய்திருக்க வேண்டும் என்ற உண்மை எல்லோருக்கும் புரிந்தது. அரசர் அரவிந்தனுக்கு தண்டனையும் வாடிக்கையாளர்களுக்கு இழப்பீடும் அறிவித்தார். நீதி. அளவில் உள்ள சிறிய குறை நம்பிக்கையில் பெரிய இழப்பை ஏற்படுத்தும். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறது சின்ன குறை. ஆனால் அந்த குறை சேனலில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.